டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog தான். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து புக் ஃபேருக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் 48th புக் ஃபேர் வந்து சேம் லொக்கேஷன் YMCA நந்தனம் அங்கே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் நான் கண்டிப்பாக புக் ஃபேர் வந்து மிஸ் பண்ணாமல் போயிடுவேன். இது வந்து எனக்கு 5th இயர். நான் கண்டினியூஸாக 4 இயர்ஸ் வந்து புக் ஃபேரில் புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அத்தனை ஸ்டால்லையுமே வந்து கிட்ஸ்க்கான புக் ஸ்டால் எதுன்றது நம்மளுக்கு இனிஷியலாக வந்து போய் கண்டுபிடிக்கும் போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் கிட்ஸோட புக் ஸ்டால் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே கண்டிப்பாக நான் வந்து புக் ரீடிங் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லியிருப்பேன். கிட்ஸுக்கு வந்து இயர்லி ரீடிங் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இனிஷியேட் பண்ணணும். அப்படி இனிஷியேட் பண்ணனா அவங்களுக்கு ரீடிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் கிட்ஸை வந்து புக் ஃபேர் கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன புக்கு தேவை அப்படின்றத அவங்கள நீங்கள் காட்டி எடுக்கும்போது அவங்களுக்கும் ரீடிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த வருஷம் 48th எடிஷன் சென்னை புக் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறது December 27 ஸ்டார்ட் பண்ணாங்க. January 12 வரல இருக்குது. வீக் டேஸில் வந்து Monday to Friday ஆஃப்டர்நூன் 2:30லேருந்து 8:30 வரையிலும், வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து மார்னிங் 11:30லேருந்து 8:30 வரையிலும் வந்து புக் ஃபேர் வந்து ஓப்பனில் இருக்கும். இந்த பார்க்கிங் ஏரியா முடிஞ்ச பிறகு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஆர்ச்சோடு வந்து இந்த புக் ஃபேர் உள்ள என்ட்ரன்ஸில் வந்து நம்ம போகலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்டாலே வந்து MGM டிசிவல் ஸ்டால் தான் போட்டிருந்தாங்க. நம்ம ஓவராலாக வந்து புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண டிக்கெட் வந்து 1000க்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா கிட்ஸ் டிக்கெட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். இந்த புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்டாலில் வந்து நிறைய தமிழ் ரீடிங் புக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கிட்ஸுக்கு வந்து தமிழ் ரீடிங் புக்ஸ் வந்து அவங்கவுங்க ஏஜ் வைஸ் வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. தமிழ் ரீடிங் புக்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியில் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். இந்த ஸ்டாலில் வந்தால் அதை நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மதுமிதா புக்ஸ். மதுமிதா புக்ஸில் வந்து கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ் புக்ஸ் அண்ட் தென் வந்து கிட்ஸுக்கான ரீடிங் புக்ஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ ரீடிங் புக்ஸ்ன்னு பொறுத்தனா வந்து ஒரு புக்கில் எடுத்தால் வந்து 4 ஸ்டோரிஸ் இருக்க மாதிரி ஜூனியர் கிளாசிக்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அதிலே வந்து level 1, level 2, level 3 அப் டு level 12 வரல இருந்துச்சு. இந்த புக்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோப்ரியேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்து நியூஸ் பேப்பர் வந்து தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. நம்ம எதனா சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சினா வந்து, இல்லை அவங்களுடைய புக்ஸ் எதனா வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த ஸ்டாலில் வந்து டிஸ்கவுண்ட்டோட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டால் வந்து புக் வேர்ல்ட் லைப்ரரி. புக் வேர்ல்ட் லைப்ரரியில் வந்து நம்மளுக்கு கிட்ஸுக்கு வந்து ஆஃபரோடு வந்து புக் போட்டிருந்தாங்க. இனிஷியலாக வந்து அங்கே ரேக்கில் வச்சுருந்த புக் வந்து எனி புக் பிக் எனி புக் at ₹99 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளேயுமே புக்ஸ் வந்து நல்லா டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ் வந்து NGO புக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோரி புக்ஸ் இதெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் இந்த ஸ்டாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ரூம் மல்டிமீடியா. இந்த ஸ்டாலில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரி புக்ஸ் அண்ட் தென் வந்து சயின்ஸ் என்சைக்ளோபீடியா, கலரிங் புக்ஸ், பென்சில் ஷேடிங் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாலில் வந்து நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டால் வந்து ஓஸ்வால் புக் லேர்னிங்ஸ். ஓஸ்வால் புக் லேர்னிங்கில் நம்மளுக்கு ஒலிம்பியாட் புக்ஸ் அண்ட் தென் வந்து கலரிங் புக்ஸ் இந்த மாதிரி டேபிள்ஸ் நம்ம வந்து ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டாலில் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டிக்கர் வைஸாகவும் நம்ம கலரிங்கில் க்ரேயான் வைஸாகவும் நிறைய வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்டிவிட்டி புக்ஸ் நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து விஸ்டம் குளோபல் சர்வீஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாரின் ஆத்தர்ஸ் மாதிரி ஸ்டாண்டர்டான புக்ஸ் வேணும் அண்ட் தென் வந்து டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து இந்த ஸ்டாலில் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
புக் வேர்ல்ட் லைப்ரரி இந்த ஸ்டால்லையுமே வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ் வந்து கலெக்ஷனாக வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வந்து வெஹிக்கல்ஸ் புக் அந்த மாதிரி வந்து அந்த ஷேப்லேயே வந்து இருக்க மாதிரியும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டால் வந்து விஜய் ஸ்ரீ இன்டர்நேஷ்னல். இந்த ஸ்டாலில் வந்து நம்மளுக்கு நிறைய பசில்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃப்ளோர் பசில்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் கிட்ஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாலை வந்து மைண்டில் வச்சுட்டு வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸ்ரீ ஷிவ் என்டர்பிரைசஸ் இங்கேயுமே வந்து உங்களுக்கு சார்ட் அண்ட் தென் வந்து ஃப்ளோர் பசில்ஸ் இதெல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா டிக் சாஃப்ட் ஸ்டால். இந்த டிக் சாஃப்ட் ஸ்டால் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். எவ்ரி இயர் இவங்க வந்து ஸ்டால் போடுறாங்க. தமிழுக்கு வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுற ஸ்டால் வந்து இவங்க தான். டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸாக வந்து நம்ம வந்து அந்த லாங்குவேஜை டீச் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டு அந்த ஸ்டாலில் இருக்க திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டால் வந்து எஸ்எல்என் புக் செல்லர்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து ஒர்க் புக் கோ அப்படின்ற புக் நீங்கள் வாங்கணும். ஆக்டிவிட்டீஸ் புக் அண்ட் தென் வந்து அந்த ரீடிங் புக் அதெல்லாமே வந்து நீங்கள் வாங்குகிற அந்த ஒர்க் புக் கோ வாங்கணுன்னா இந்த ஸ்டாலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டால் வந்து ஹிகின் போத்தம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் ஓல்டு காயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்தியா நாட் ஓன்லி இந்தியா பட் ஆல்சோ இன் மெனி கண்ட்ரீஸ் அதில் இருக்க காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி ஓல்டு காயின்ஸ் வச்சுருந்தாங்க. காயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டாம்ப்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரியுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டால் வந்து ஸ்ரீவித்யா புக் சென்டர். ஸ்டோரி புக்ஸ், ஃப்ளிப் புக்ஸ் இந்த மாதிரி வந்து கிட்ஸுக்கு ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டால் வந்து பிரகாஷ் புக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இங்கே வந்து ஒண்டர் ஹவுஸ் அப்படின்ற பப்ளிகேஷனில் இருக்க புக்ஸ் எல்லாமே வந்து இவங்க கலெக்டிவாக வச்சுருந்தாங்க. ஒண்டர் ஹவுஸ் வந்து கிட்ஸ்க்கு வந்து நம்ம இயர்லி லேர்னிங்கில் வந்து மை ஃபர்ஸ்ட் லைப்ரரி, மை ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஸ்டாலில் போனால் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரோசன் புக் ஸ்டாலில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து நிறைய புக்ஸில் வந்து அவைல் பண்ணியிருந்தாங்க. 25% அப் டு 25% டிஸ்கவுண்ட் வரல வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டோரி புக்ஸ் அண்ட் தென் என்சைக்ளோபீடியா, ஆக்டிவிட்டி புக்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பேன் மெக்மில்லன் புக் ஷாப்லேயும் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான ரீடிங் புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்டான ரீடிங் புக்ஸ் பார்க்கும்போது லோக்கல் ஆத்தர், ஃபாரின் ஆத்தர்ஸ் அந்த மாதிரி ரெண்டுமே வந்து மிக்சிங்கில் வச்சுருந்தாங்க. நீங்கள் ரீடிங் புக்ஸ் வாங்கணுன்னா இந்த மாதிரி ஷாப்லலாம் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி நல்ல பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க் புக் ஹவுஸ். இந்த பார்க் புக் ஹவுஸ் ஸ்டாலில் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து புக்ஸுமே வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க புக்ஸ்லாம் வந்து கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து இந்தியா மேப் வந்து கலர் பண்ணுற மாதிரி மெண்டலோ பிரிண்டில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டால் வந்து ஸ்காலஸ்டிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். இவங்களும் வந்து எவ்ரி இயர் வந்து ஸ்டால் போடுவாங்க. இந்த புக்ஸ் வந்து த பெஸ்ட் புக்ஸ் நான் சொல்லலாம். இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ரீடிங் புக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டி புக்ஸ், ஃபிக்ஷன் புக்ஸ், நான் ஃபிக்ஷன் புக்ஸ், கிட்ஸ் வந்து அப் டு உங்களுக்கு வந்து 14-15 இயர்ஸ் வரலுமே இங்கே வந்து ரீடிங் புக்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பாப் புக்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பாப் புக்ஸ் வந்து ஃபோனிக்ஸ்க்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற புக்ஸு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஸ்காலஸ்டிக் ஷாப்பில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கிலீஷ், மேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒலிம்பியாடுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி புக்ஸுமே வந்து இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஹாபீஸ் புக் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து சார்ட் ஆஃப் வெரைட்டிஸாக இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் புக் ஃபேர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டால் வந்து நவ்னீத் எஜுகேஷன். நவ்னீத் எஜுகேஷன் வந்து கிட்ஸ்க்கு எஸ்பெஷலி வந்து பேசிக் லேர்னிங்கில் ஆரம்பிக்கிற புக்ஸ் வந்து இந்த பப்ளிஷர்ஸில் தான் நிறையா பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம சார்ட் வந்து நிறைய நவ்னீத் எஜுகேஷனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் பிகினர்ஸ்க்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பப்ளிஷர் யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் பப்ளிஷிங்கும் அப்படி தான். ஆப்பிள் பப்ளிஷிங்கில் வந்து நீங்கள் இனிஷியல் லேர்னிங்ஸ்க்கெலாம் ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்ட்ரன் புக் ஹவுஸ். சில்ட்ரன் புக் ஹவுஸில் உங்களுக்கு வந்து பெப்பா பிக் புக்ஸ் நிறையா வந்து இந்த சில்ட்ரன் புக் ஹவுஸில் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து ரீடிங் புக்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அண்ட் தென் யுரேக்கா புக்ஸில் நிறையா வெரைட்டிஸாக நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் பில்டர் காட்டுறேன். இதில் வந்து அவங்க சென்டென்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் தமிழும் இந்த புக்கில் வச்சுருந்தாங்க. டோட்டல் 900 ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் கிட்ஸுக்கு என்னென்ன ஸ்டால்ஸில் புக்ஸ் இருந்ததோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு சிலது வந்து இந்த வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல. புக் ஃபேர் போகிற பாசிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் ஒன் டைம் விசிட் பண்ணணும். தட்ஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video.